வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மார்க்கை வச்சு தமிழகத்தில் ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பில் மொத்தம் 588 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் கிடையாது. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கை வச்சு தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சா மட்டும் போதும், உங்களுக்கு வேலை 100க்கு 100% கிடைச்சிரும். அப்படி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு எந்த டிபார்ட்மெண்ட்டு வெளியிட்டிருக்காங்க, என்னென்ன கேட்டகரி வேகன்சி இருக்குது, அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்எல்சி இந்தியா லிமிடெட்லேருந்து தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன விதமான கேட்டகரியில் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கான அறிவிப்பு தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதில் மொத்தம் 9 விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் கிராஜுவேஷன் தனியாகவும் டெக்னீஷியனுக்கு தனித்தனியாகவும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெக்கானிக் இன்ஜினியரிங், இதுக்கு கிராஜுவேஷனில் ஒரு 84, டெக்னீஷியனில் 77. அதே மாதிரி எலக்ட்ரிக்கலில் கிராஜுவேஷனுக்கு 81, டெக்னிக்கலுக்கு 73. சிவிலில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷனுக்கு 26, டெக்னீஷியனுக்கு 19. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கோர்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியடாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷனுக்கு நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்கு இல்லை அது ரிலவெண்ட்டான குரூப்பில் ஏதாச்சும் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலவெண்ட்டான குரூப்பில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். அதை பற்றி டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கீழே கொடுத்துருக்காங்க. அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுக்கு பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 12,500 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,500 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 16,000 17,000 வரையும் உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். நீங்கள் கிராஜுவேஷனில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும், அதே மாதிரி டெக்னீஷியனில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருச்சு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2020, 21, 22, 23, 24 பாஸ் ஆனவங்க மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் விண்ணப்பிக்க முடியும். ஒன்ஸ் அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் வெப் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா nlcindia.in. இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கான சாஃப்ட் காப்பி எடுத்து உங்கள் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th +2 மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி அல்லது கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் PWAD கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து அதுக்குள்ளே சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்க நெய்வேலிக்குள்ள அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் அனுப்பணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் செட் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து சாஃப்ட் காப்பி எல்லாமே டாக்குமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கவரில் வச்சு அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட்னு எடுத்திங்கன்னா 3/1/2025 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்லாம் முடிச்சுட்டு 10/1/2025 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 20 24 உங்களை கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.